கடவுளே வா, 10 தலை சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஈடாக முடியாதோ? கிட்ட கூட வர முடியாது. நோட் பண்ணி பண்ணியிருப்பாரு. மற்ற ஆக்டர்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணுவாங்களான்னு தெரியல. வரலாறா வாழ்ந்துடும். இருந்தா யாராலையும் எதையும் சாதிக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு மேட்டர்னா, அவர் முதல் முறையா இந்த மாதிரி நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். சுஜாதா இல்ல, அதனாலதான் நினைக்கிறேன். மேபி அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர். சங்கர் மொக்கையா படம் சுஜாதா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அதே சொல்றேன். இப்ப அந்த படம் சொன்ன உடனே நமக்கு அது தானா வருது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட் இருக்கு. அடுத்து வர விக்ரம் யார் அப்படின்னா, அவனாஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐகானிக் தெய்வ திருமகள் படத்துல வந்த விக்ரம் தான் வராரு. கிருஷ்ணா அங்க மரம் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பாருங்களேன். இப்ப அந்த படம் சொன்ன உடனே நமக்கு அது தானா வருது பாத்தீங்களா, அந்த அளவுக்கு அவரோட இம்பாக்ட் இருக்கு. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு தனியா ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படத்துல எல்லாருமே சூப்பரா பண்ணியிருப்பாங்க. அனுஷ்கா முதல் கூட எல்லாமே நல்லா பிடிக்கும். அந்த படம் வந்து இப்ப புகழ் வந்து ஒரு நம்ம ஜூ கீப்பர் ஒரு படம் பண்ணாங்க. அதுலயும் புகழ் அதே கெட்டப் அதே மாதிரிதான் ஆக்டிங் வேற பண்ணிருக்காரு அப்படின்னாங்க. பட் அதே மாதிரி வரல, பட் அதே மாதிரி பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஒரு விக்ரம் மாதிரி ஒரு ஆக்டர், அதுவும் கந்தசாமி படம் வந்துச்சு, ராவணன் மாதிரி ஒரு ஐஸ்வர்யா ராய் கூட பேர் பண்ணிட்டு அவ்வளவு பெரிய டேரக்டர் கூட பண்ணிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன படம் பண்ணலாம் அப்படிங்கும்போது, அது இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணலாம் அப்படிங்கும்போது பாட்டு இருக்காது, ஃபைட் இருக்காது அப்படிங்கும்போது அதே அவர் தைரியமா எடுத்து பண்ணதே. அப்படிப்பட்ட ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் பாக்குறோம். அண்ட் அதுக்கப்புறம் ராஜபாட்டை படம் வந்து ராஜபாட்டை படம் ஒரு ஸ்கேம் ப்ரோ. அதுல அந்த 10 கெட்டப்போ என்னமோ அந்த கெட்டப் எல்லாம் அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் என்ன யோசிச்சிருக்காங்க, ஓ இவர் வந்து இதுல இவ்வளவு கெட்டப் போட்டிருக்காங்கப்பா, இவரு உள்ள போய் பார்த்தா யாருமே இல்ல, ஒரு விக்ரம் தான் இருக்கு. கடைசியில ஒரு பாட்டுல வந்து இடையில வந்து இந்த ஜாக் ஸ்பேரோ கெட்டப் அந்த கெட்டப் இந்த கெட்டப் ஸ்கேம் பண்ணிட்டாங்க ப்ரோ. சரியா ஸ்கேம். அந்த படம் என்ன கதை அந்த படம்? சோ இந்த ராஜபாட்டை படத்துல என்னன்னா, அதுலயும் வந்து சில காமெடி சீனா நல்லா இருக்கும். ஓவராலா பாக்குறப்ப படம் வந்து ஓடல, ஸ்கேம் தான் சொன்ன மாதிரி. அது வந்து இவர் சொன்னது ஒரு பாட்டுல வரும், நிறைய கெட்டப் வரும். ஃபர்ஸ்ட் அதுதான் அந்த போஸ்டர். நீங்க அந்த டைம்ல போஸ்டர்ஸ் எல்லாம் நம்ம வெளியில எல்லாம் போகும்போது, ஸ்கூலுக்கு எல்லாம் போகும்போது நம்ம அந்த போஸ்டர்ஸ் அதுக்கு நிறைய செலவாயிருக்கும் ப்ரோ. ஏதாவது பண்ணும்ல, அது போஸ்டரா விடுவோம் அப்படின்ட்டு போஸ்ட் அவுட் இல்ல. அதான் சரி ஓகே, இவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஓகே, ஜாக் ஸ்பேரோ வேற என்னென்னமோ கெட்டப் எல்லாம் அதுல போட்டு சரி ஓகே சூப்பரா இருக்கும், ஓகே விக்ரமோடது அப்படின்னு போய் பார்த்தா கடைசியில ஏமாற்றம் தான் நண்பர்களே. நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க மேடம், வாழைப்பழம் மாதிரி பேசினாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்த ஒரு படம் தான் தாண்டவம். 2012 வருது தாண்டவம். தாண்டவத்திலே வந்து தாண்டவமும் பாட்டு தான் ஹிட். டேவிட் படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் டேவிட் படத்துலயும் பாட்டு தான் ஹிட். நம்ம கனவே கனவே லவ் ஃபெயிலியர் ஆந்தம். அண்ட் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கஷ்டப்பட்டு திரும்பவும் அவரோட அந்த பழைய வித்தையெல்லாம் கையில எடுத்து உடம்ப குறைச்சு எல்லாம் பண்ணி மீண்டும் சங்கர் கூட ஒரு கொலாபரேஷன் வருது. படம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, அதெல்லாம் ஓகே. படமா வந்து நல்ல படம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நல்ல படம் தான். ஆனா சங்கரோட பிலிமோகிராஃபில முதல்ல அடி வாங்கின படம் அந்த படம் தான். எனக்கு தெரிஞ்ச என்ன ஒரு மேட்டர்னா, அவரு முதல் முறையா இந்த மாதிரி நான் லீனியர் ஸ்கிரீன் பிளே ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸோ படத்துல வந்து திரும்பவும் வந்து சங்கர் அவர் கூட வந்து இணைஞ்சு ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாரு, உடம்பை ஏத்து மறுபடியும் ஒரு OG காம்போஸ் சங்கர். அப்ப நிறைய உடம்பை ஏத்தினாரு, உடம்பை இழைச்சாரு, ப்ராஸ்தட்டிக் எல்லாம் பண்ணி கூன் போட்டு நடந்தாரு, நிறைய அந்த மாதிரி பண்ணாரு. அது கூடவே சேர்ந்து அந்த டைலக்ட் மாத்தி பேசுறது, அதாவது லிங்கேசன் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் முதல்ல வந்து ஒரு லோக்கல் ஜிம் ட்ரெயினரா இருக்கும்போது சென்னை ஸ்லாங் இங்கிலீஷ் வரும். அதுக்கப்புறம் அங்க இருந்து கொஞ்சம் மாடல் ஆகி பாப்புலர் ஆகி பாட்டெல்லாம் பண்றப்ப அப்படி இங்கிலீஷ் மாறும். பியூட்டி அண்ட் பீஸ்டோட அந்த போஸ்டர் காட்டி ஏமாத்திட்டாங்க. அதுவும் அந்த மாதிரிலாம் மாறிடுவான். ட்ரெய்லர்லயும் அது இருக்கு. நானு ஃபர்ஸ்டே அப்படிதான் நினைச்சேன், உள்ளால போட்டுருவோம் பீஸ்ட் ஆயிடுவான். அதாவது நல்லா இருந்த ஒரு ஆளு அப்படியே கூணமாயிட்டு அதுக்கப்புறம் பீஸ்டா மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு தப்பான ஒரு நரேட்டிவ் வந்து அதுல ஒரு போஸ்டர்ல கூட அதுதான். இல்ல போஸ்டர் பார்த்தப்ப நான் என்ன நினைச்சேன், ஏதோ பண்ணிடுவானுங்க இவனே, அப்புறம் இவன் வந்து பீஸ்டா மாதிரி பெட்ஷீட்டை போட்டு வந்து அட்டிதான் நைட் எல்லாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சோ விஷுவலா பாக்குறப்ப அந்த படம் வந்து இம்ப்ரெசிவா இருக்கும். அதுல வரக்கூடிய அந்த ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு மாதிரி கொள்றதெல்லாம்
நல்லா இருந்துச்சு. பிசி ஸ்ரீராமோட சினிமாட்டோகிராஃபி வந்து நம்ம ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம் அவருக்கு. செம்மையா இருக்கும் அந்த படத்துல எல்லாமே வந்து ஃப்ரேம்ஸ் வந்து அந்த சீனால இருக்கிற அந்த அந்த சாங்கா இருக்கட்டும், மீதி இருக்கிற சாங்ஸ் அவர் விஷுவலைஸ் பண்ணது. ஆடு தான், படம் ஃபுல்லாவே ஆடு தான். அந்த ஆடு வந்து எப்படி அவரு விஷுவலி வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பக்காவான ஒரு படம் அப்படின்றீங்க. அதான் இந்த படம் வந்து ஸ்லோவா பிக்கப் ஆகிற படம். அதே மாதிரி இந்த படத்துல மைனஸ் என்ன அப்படின்னா, அதுவும் ஸ்கிரீன் பிளேல தான் கொஞ்சம் நான் லீனியரா ட்ரை பண்ணிருப்பாரு. அது வந்து இவர் இல்ல, சுஜாதா இல்ல, அதனாலதான் நினைக்கிறேன். மேபி அப்படி சொல்லுவாங்க நிறைய பேர், சங்கர் முக்கிய படம் எடுத்த சுஜாதா இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால நானும் அதே சொல்றேன். சோ வந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 10 2015 வருது. 15 10 வந்து சமந்தா கூட வரப்போ சரி நல்லா காமெடியா கலகலன்னு ஒரு படம் வரும் அப்படின்னு நினைச்சோம். அதுல ஜேம்ஸ் பாண்ட் பேர்லாம் வச்சுட்டு பாட்டெல்லாம் அதுலயும் பாட்டு ஹிட் ஆச்சு. அதுல பாத்தீங்கன்னா சமந்தா சூப்பரா பண்ணிருப்பாங்க. சமந்தா அந்த 2 சமந்தா வந்து அந்த சமந்தா ஆள் மாதிரி கேங்ஸ்டர் சமந்தா வந்து நல்லா பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். விக்ரம் வந்து ஓகே அதுல அடிப்பாங்க ப்ரோ. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரு ஓகே தான் அவ்வளவு அந்த மாதிரி தான். பெருசா இல்ல ஏதோ நம்ம வந்து ஓகே விக்ரம் வந்து இதுல சூப்பரா ஏதோ ட்ரை பண்ணிருப்போம். இன்னொரு படம் இருக்கு, அதை நம்ம வரிசையில சொல்லும்போது வரேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016 இருமுகன் வருது. இருமுகன்ல வந்து விக்ரம் வந்து ஓகே சூப்பரா பண்ணிருப்பாரு. ஆனா அந்த படத்துல மடத்தவங்க எல்லாம் கொஞ்சம் ஒரு சாங் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. அந்த இருமுகன் சேட்டை வரும், செம்மையா இருக்கும். எனக்கு அந்த பாட்டு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு பக்காவான ஒரு கார் எந்தூசியாஸ்டிக்கா இருந்தீங்கன்னா இந்த பாட்டை போட்டு நீங்க ஒரு 100ல பெடல் போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த கில்லி படத்துல ஒரு பாட்டு வரும், அர்ஜுன் அந்த பாட்டுக்கு அப்புறம் இந்த பாட்டு நீங்க கார் டிரைவ் பண்ற ஆளுங்களா இருந்தீங்கன்னா, கார் எந்தூவா இருந்தீங்கன்னா இந்த பாட்டு நீங்க போட்டு டிரைவ் பண்ணி பாருங்க, 100க்கு கீழே வண்டியே வராது. இது நான் கன்ஃபார்மா சொல்றேன். அந்த அளவுக்கு ஹைப் இருக்கு அந்த படத்துலயும். அதான் மேட்ரு, அட்ரினல் ரஷ் கூடுறதுக்காக ஏதோ ஒரு மாத்திரை அடிச்சிருவாங்க. ஆக்சுவலி அது வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஹிட்லர் வந்து வார் டைம்லயே பயன்படுத்திருக்காரு, ஹிட்லர் யூஸ் பண்ண ட்ரக் தான் இது அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து விக்ரம் அந்த இன்னொரு கேரக்டர் வருவாங்க தெரியுமா, டாக்டர் லவ் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதுவும் ஓகே, விக்ரம் ஓகே தான். அந்த படத்துல கதையும் ஓகே தான். கதை வைஸாவும் ஸ்கிரீன் பிளே வைஸாவும் அந்த படம் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஸ்கெட்ச் வந்து எனக்கு பிடிக்கும். ஸ்கெட்ச் இப்படி எதுவும் ஆமா, ஸ்கெட்ச் வந்து எனக்கு பிடிக்கும். ஸ்கெட்ச் வந்து ஓடிச்சு. ஆனா ஒரு மேசிவ் ஹிட்டா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா நிறைய பேர் அந்த படம் பிடிக்கல. அந்த படம் பிடிக்கல. எனக்கு வந்து ஸ்கெட்ச் பிடிச்சது. ஏன் பிடிச்சதுன்னா கடைசியில அந்த கிளைமேக்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. பசங்க போட்டு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு மாட்டக்கூடாதுன்னு சொல்லி பரவாயில்ல ஓடிடுங்களான்னு சொல்லி தப்பிக்க விடுறது நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது வேணும்ட்டே அவர் ஒரு லோக்கல் கேங்ஸ்டர் மாதிரி அப்படி நடிக்கிறாரோ அப்படின்னு தெரியல. இல்ல அது வேணா ஓகே, நீங்க சொல்றது பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பாக்குறப்போ அவர் அந்த லோக்கல் இது கூட ஒட்டல கொஞ்சம் ஸ்டைலாவே அவர் மட்டும் தனியா இருப்பாங்க. அவர் ஸ்டைல் இப்படி எல்லாம் காமிப்பாங்க. அவர் தமன்னா வந்து லோக்கலா இருக்குன்னு ஏதோ சொல்லுவாங்க, ஆனா அவர் லோக்கலாவே இருக்க மாட்டாரு. ஆமா, ஸ்டைலாவே இருப்பாரு. அது ஒண்ணு வரும், இப்படி நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வராத கொஞ்சம் டீசெண்டா பண்ணிட்டு வரலாம் அது ஒண்ணு. ஆனா படமா பாக்குறப்போ படம் நல்ல படம். அதுலயும் வந்து விக்ரம் வந்து பெரிய நடிப்பெல்லாம் ஆஹா ஓஹோ நடிப்பெல்லாம் இல்ல, நீட்டா சொன்னதை பண்ணிட்டு இருக்க டைம்ல கொஞ்சம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்ததுதான் நான் சாமி இல்ல பூதம் ஸ்கொயர், சாமி ஸ்கொயர் வந்துச்சு. இந்த படத்தை வந்து நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறோம். யாரு என்ன வேணா இது இல்ல நம்ம ரோஸ்டிங் செக்ஷன் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடாரம் கொண்டான வந்தது. கடாரம் கொண்டான தாடியெல்லாம் வச்சு தாடிக்கு நடுவுல வெள்ளை பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு சூப்பரான கெட்டப், மலேசியா கேங்ஸ்டர் அப்படின்னு நினைச்சோம். பார்த்தா மலேசியால கேங்ஸ்டர்ல அவர் யாரும் இல்ல, அவர் ஒரு சாதாரணமான ஆளுன்னு சொல்லி நம்ம ஏமாத்திட்டாங்க. பாத்தீங்கன்னா மேக்கிங் வைஸா பாக்குறப்ப சூப்பரா இருக்கும், தரமா இருக்கும். விக்ரம் நல்லா பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் 2019 திரும்ப இன்னொரு படம் அவர் வந்து கேமியோ பண்ணாரு. என்ன படம் அப்படின்னா ஆதித்ய வர்மா ஒரு பையன் நடிச்ச அதே படத்துல அவர் கேமியோ பண்ணிட்டு போவாரு. 2022 அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப், 20 கேப் 21 22ல வருது. ஏன்னா இது நடுவுல கொரோனா வந்துச்சு. சோ அதுக்கப்புறம் வர படம் தான் மகான்ல காந்தி மகான் வந்து சூப்பர் படம். எனக்கு படிச்ச படம் தான். சோ வந்து அதுல விக்ரம் சூப்பரா பண்ணிருப்பாரு, சிம்ரனும் சூப்பரா பண்ணிருப்பாங்க. எனக்கு அது அவரு வேணும்ட்டே பேஸ் வாய்ஸ்ல பேசுறாரா இல்ல அவரு விக்ரம் இல்ல அது பேசியிருக்காரு. அவர் வாய்ஸ் அப்படி வராது இல்ல, கொஞ்சம் ஸ்வீட்டான வாய்ஸ் அவருக்கு. இதுல வேணும்ட்டே வந்து கொஞ்சம் ரகடான ஆளா தெரியணும் அப்படின்றது அது வேணும்னா ஒரு நெகட்டிவா சொல்லலாம். மித்தபடி எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும், என்னோட ஃபேவரட் படம். எனக்கும் படம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஃபேவரட் படம்லாம் படம் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தையும் வந்து ஓடிடில ரிலீஸ் பண்ண வச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப ஒரு அழகான ஒரு ஸ்கேம், அதாவது கோப்ரா ஸ்கேம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் எல்லாம் காட்டினப்போ நிறைய கேரக்டர் முன்னாடி சொன்ன அந்த இந்த படம் ராஜா பட்டை கோப்ரா
இதுல வந்து ஆனா அந்த கோப்ரால அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன் எல்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதுல விக்ரம் நடிப்பெல்லாம் பட்டை கிளப்பிருப்பாப்ல, எல்லாரும் மாதிரியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விளையாடி இருப்பாரு அதுல. அது அவர் ஜோனு, அவர் பக்காவா விளையாடி இருப்பாரு அதுல. அதுல வந்து டெக்னிக்கலி அந்த படம் வந்து சவுண்டான படம் தான். சில இடத்துல டம்மியா இருந்துச்சு, இந்த ஸ்னோ விஎஃப்எக்ஸ் எல்லாம் மொக்கையா இருந்த மாதிரி சொன்னாங்க. ஆனா மொக்கையா தான் இருந்துச்சு. ஆனா இது ஓகே, இன்டர்வேஷன் சீன்ல வந்து சூப்பரா இருந்துச்சு. அதுல அந்த கெட்டப் போடணும் அப்படின்றதுக்காகவே நிறைய கேரக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்த மாதிரி, அந்த ரஷ்யால எல்லாம் போய் அந்த ஒரு குண்டா சைனீஸ் கெட்டப் அது மாதிரி பண்ணி ஒரு மாதிரி திணிச்ச மாதிரி இருக்கு கெட்டப். இல்ல அது வந்து விக்ரம் கிடைச்சிட்டாரு, கால் ஷீட் இருக்கு, நம்ம இவரை வச்சு ஏதாவது பண்ணுமே அப்படின்னு பண்ண மாதிரி ஃபுல் பொட்டன்ஷியல் அப்படிலாம் பண்ணாமே இருந்திருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2022ல இன்னொரு கல்ட் படம் வருது. அதாவது கல்ட்டா கல்ட்டு அது கல்ட்டு தான், அது கல்ட்டுனால ஓகே. ஸோ வந்து கல்ட் படம் வந்து வருது. என்னன்னா பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 2022 2023ல வருது. ஆதித்ய கரிகாலன் பண்றாரு. பொன்னியின் செல்வன் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எனக்கு பிடிச்சது. இல்ல எனக்கு புரியல அது ஓகே, ஓரளவுக்கு அந்த ஒரு பில்டிங் இருக்குல்ல, ஒரு ஸ்லோ பேஸ்ல நம்ம ஜிஓடி கம்பேர் பண்ணல, ஜிஓடி ஃபேன்ஸ் அடிச்சிடாதீங்க. பேசிங் இருக்குல்ல, கேரக்டர் வந்து ஒவ்வொருத்தரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இவர் அப்படின்ட்டு அந்த பேசிங் வந்து செம்மையா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ ஒரு சின்ன அந்த படத்துல கார்த்தி மட்டும் தான் சூப்பரா பண்ணிருக்காங்க. கார்த்தி சூப்பரா பண்ணியிருந்தாரு, ஐஸ்வர்யா ராய் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பொன்னியின் செல்வன் 1 and 2 உங்களுக்கே தெரியும் உலகம் எப்படி பேச்சு, தமிழ் மக்கள் எப்படி அதை கொண்டாடினாங்க அப்படின்னு நீங்க தெரியும். அதனால அந்த கொண்டாட்டத்துக்கு அப்புறம் வந்து வேற ஏதாவது புதுசா ஒரு கொண்டாட்டம் பண்ணலாம் அப்படின்னு தான் தங்கலான் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து பண்றாரு. அந்த படமும் ட்ரெய்லர் வந்து சரியான கொண்டாட்டம், எல்லாரும் கொண்டாடிட்டாங்க. அப்பா அந்த டைம்லயும் நிறைய பேர் இந்த விஎஃப்எக்ஸ் குறை சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல படம் ட்ரெய்லரை சொல்றேன், ட்ரெய்லர் வந்து என்ன சொன்னாங்க, முதல் முறையா வந்து தமிழ் சினிமால இந்த மேஜிக்கல் ரியலிசம் படம், மேஜிக்கல் மேஜிக்கல் ரியலிசம் தான் அந்த படம். விக்ரமுக்கு கொடுத்த வேலை அவர் சிறப்பா பண்ணிருப்பாரு. ஆனா கதையில இப்போ ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும். இந்த நடுநடையில அப்படியே போகணும்னா அதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு, கரெக்டா? இந்த படம் அப்படி கிடையாது. ஒண்ணு பொலிட்டிக்ஸ் பேசுது, இன்னொரு பக்கம் ஃபேண்டசி பேசுது, இங்கிட்டு தாவுறதா அப்படின்றதுல ஃபுல்லாவே முழுகிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு செக்ஷன் எனக்கு ஒட்டல, அதுதான் மெயின் மேட்டர். அப்படி வந்து தங்கலான் வந்து இதாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் தங்கலானும் வந்து ஒரு மிக்ஸ்டான ரஞ்சித் அவர்கள் அதுக்கு முன்னாடி வந்த படத்துல, அதாவது நட்சத்திரம் நகர்கிறது அதை பேசின அளவு கூட ஆட்கள் வந்து இதை பேச விட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஆனா விக்ரம் நீங்க விக்ரம்காக இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா விக்ரம் அதுல சூப்பரா பண்ணிருப்பாரு. அவர் மிரட்டி இருப்பாரு. அவரோட சேஃப் ஜோன் அது. இந்த மாதிரி உடம்பு தேத்துறது, நடிக்கிறது, இந்த மாதிரி கேரக்டர் அது அவரோட சேஃப் ஜோன். நான் ஏன் சேஃப் ஜோன் சொல்றேன்னா, அவருக்கு அது தெரிஞ்ச ஏரியா தான், அவரோட ஹோம் கிரவுண்ட். அவர் விளையாடி இருப்பாரு. அதுல 2 கேரக்டருமே அங்கிட்டு இங்கிட்டு ஸ்விட்ச் ஆகுறது செம்மையா இருக்கும். அவரோட ஜோன்ல அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு அந்த படத்துல. அண்ட் அதுக்கப்புறம் வந்தது வந்து வீரதீர சூரன் வந்து ஒரு பார்ட் 2 தானே அது. பார்ட் 1 தான், பாகம் 2. ஆமா. சோ பார்ட் 2 படத்தை வந்து பார்ட் 1க்கு முன்னாடி விட்டாங்க. சோ வீரதீர சூரன் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் சுராஜ் இருக்காரு அப்படிலாம் சொல்லும்போது அந்த படத்துக்கு இன்னும் ஹைப் ஏறிச்சு. அது வரைக்கும் எஸ்ஜே சூர்யாவோட நம்ம ஒரு ஃபார்மேட்டான ஒரு ஆக்டிங் பார்த்திருக்கோம். இதுல என்டையர்லி டிஃப்ரெண்டா ஒரு சட்டிலான ஒரு கேரக்டர் டைரக்டரே வந்து மென்ஷன் பண்ணி, ஆமா அந்த கத்த வேணாம்னு சொல்லி அப்படின்னு அந்த ஒரு வேற மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து ட்ரை பண்ணிருப்பாரு. எனக்கு பிடிச்சிருந்தது. எஸ்ஜே சூர்யாவோட இந்த ஒரு ஷேடு வந்து சூப்பரா இருக்கு. விக்ரம் பிடிக்கல, விக்ரம் பிடிச்சிருக்கு. நான் சொல்றேன், எஸ்ஜே சூர்யா மென்ஷன் அந்த படத்துல இருந்து விக்ரம் நல்லா பண்ணிருப்பாரு. அந்த படமும் நல்ல படம் தான். எங்க மிஸ் ஆச்சு தெரியுமா? ஸ்கிரீன் பிளேல வந்து அவங்க எடுத்தோடனே அந்த ஈவெண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் ஏன் இந்த ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. அது வந்து நிறைய பேருக்கு ஐயோ இது முன்னாடியே அவன் சொல்லியிருக்கலாம், எதுக்கு இப்ப சொன்னா புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அது வந்து ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு அந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் வேற படம் எதுவும் விக்ரம் அவர்களோட வரல. இப்ப வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ ஒன்று வந்துருந்துச்சு அவரோட பர்த்டே அன்னைக்கு. சோ அதுல வந்து ஏதோ ஒன்று இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகே, விக்ரம் அவர் பழைய ட்ராக் மாதிரி ஏதோ பயங்கரமா பேக் டு ஃபார்ம் வந்தா நல்லது. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ஒரு டெடிகேட்டடான ஆர்டிஸ்ட். அவர் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அவர் பக்காவா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதுல எந்த குறையும் இல்லை. எங்க போய் சேர்றோம் இல்ல எங்க போய் நம்ம எண்ட் ஆஃப் த டே நம்ம எந்த டைரக்டர் கிட்ட நிக்கிறோம் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு. நல்ல டைரக்டர் கிட்ட போனாலுமே நமக்கு வந்து பேடான ஒரு அவுட்புட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இது நான் குறை சொல்லல. டைரக்டர் சூர்யா அவருக்குலாம் அப்படித்தானே. வேற ஆக்டர் கூட ஹிட்டான டைரக்டர் தூக்கி கூப்பிட்டா சூர்யாவுக்கு வந்து ஃபிளாப் ஆகுது. அது டைரக்டர் குத்த சொல்ல முடியாது. மேபி அந்த இருக்கிற சூழ்நிலைகள், மேபி நிறைய டிஃப்ரெண்டான மேட்டர்ஸ் இருக்கலாம். ஆனாலும் சொல்றேன்,
போய் இப்ப நம்ம வரிசையா நம்ம நிறைய படம் அவரோட பார்த்தோம். அவர் வந்து ஃபிளாப்ஸ், ஏகப்பட்ட ஃபிளாப்ஸ் கொடுத்துருக்கு. ஆனாலுமே வந்து அவர் திரும்ப பேக் டு ஃபார்முக்கு வந்து அப்பப்போ வந்துட்டு தான் இருக்காங்க. இனிமேலும் அப்படிதான் அவர் இருப்பாரு. ஏன்னா விக்ரம் அப்படிங்கிறவர் எவ்வளவு ஃபிளாப் கொடுத்தாலுமே அதுதான் அவருக்கு வந்து அந்த ஃபிளாப்புக்கெல்லாம் ஈக்குவல் ஆக்கிறதுக்கான படங்கள் இருக்கு. அதுதான் அவர் பேக் டு ஃபார்ம் எப்பவுமே வந்துருவாரு. அவர் எப்பப்போ ஃபிளாப் கொடுத்தாலுமே அவர் கண்டிப்பா பேக் டு ஃபார்ம் வந்துருவாரு. வரும் நினைக்கிறேன். இப்போ நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இந்த ஜிவிஎம் ப்ராஜெக்ட் எல்லாம் மறுபடியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எஸ் அதுதான். துருவ நட்சத்திரம் வந்து ஃபண்ட் எல்லாம் இதுக்கு மேல வந்து ரிலீஸ் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா இது பண்ணணும் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஜிபிஎம் வேற போட்டிருந்தாரு இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை பல நாளா வந்து சதி பண்ணி இது பண்ணாங்க, அதெல்லாம் திரும்ப வருது இந்த படத்து மூலம் எல்லா கேர்ஸும் உடையுது அப்படின்னு சாங் இருக்கும். அந்த இவரு பாடின சாங் என்ன வரும், அந்த ரேப்பர் பால் டப்பா, அது அதெல்லாம் இப்ப வந்த சாங். அது அப்பவே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்ப திரும்ப சாங் எடுத்திருக்காங்க. ஸோ வந்து அந்த படத்துல வந்து துருவ நட்சத்திரங்கள் அப்படிங்கிற படம் வந்து இனி இந்த வீடியோ வந்துட்டு நாளைக்கு இந்த வீடியோ வந்து 1 year செலிப்ரேஷன் பண்ணும்போ வராம இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் குத்தம் இல்லை. ஆனா அந்த படம் அப்படிதான் எப்ப இருந்து காலேஜ் படிக்கும் வேலைக்கு போகும்போது இப்போ கல்யாணமே குழந்தை வரும்போது அந்த படத்தை சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி விட்டானுங்க. ரொம்ப நாளா பெயிண்டிங்ல இருந்த ஒரு படம். டெக்னிக்கலா சவுண்டா இருக்கு அந்த படம். டெக்னிக்கலி சவுண்டா இருக்கும். ஆனா கண்டிப்பா ஃபிளாப் ஆயிரும். அப்படியா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா துருவ நட்சத்திரங்கள் வந்து படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ ஆனா கலெக்ஷன் வந்துரும் நினைக்கிறேன். இல்ல எடுத்துரும். ஏன்னா வந்து அப்ப இருந்து வெயிட் பண்றாங்க. நான் ஸ்கூல்ல இருந்து வைங்களேன், என் டைம்ல வந்து அப்போ என்னோட பெரியவங்க எல்லாம் வெயிட் பண்றது அவங்க எல்லாம் குழந்தையாகி அவங்க குழந்தையெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும். விக்ரமுக்கு வந்து அது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஹிட்டா அமையும் அப்படின்னு நினைக்கிறோம். இனி வரக்கூடிய படங்கள்ல விக்ரம் அவர்களுக்கு நல்ல நல்ல படங்கள் அமையணும் அப்படின்னு நாங்களும் வேண்டிக்கிறோம். அண்ட் விக்ரம் ஃபேன்ஸ் நாங்க ஏதாவது மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு சின்ன டப்பிங் ஆர்டிஸ்டா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியை கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய நடிகரா மாதிரி இருக்க விக்ரம் அவரோட வாழ்க்கையை நம்ம பாக்குறப்போ அது வெறும் ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி இல்லாம எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரியா அமையுது. சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.